ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம லவ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் பண்ணுவீங்களா? இது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் கொடுக்குமா? அதுதான் இன்றைக்கி டாபிக். ஓகேவா? இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா? இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு லாங் பாண்டிங் கொடுக்குமா அப்படிங்கிறது இன்றைக்கி தலைப்பாக கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் லவ் லைஃப்பில் இருக்கிறீங்களோ நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இது கன்சிடர் ஆகும். ஓகேவா? நீங்களும் இதை பார்க்கலாம். உங்களோட அந்த திருமண வாழ்க்கையில் உங்களோட உறவுக்கிட்ட உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, ஏதாவது ஒரு டாக்ஸிக்கான விஷயங்கள் உங்கள்கிட்ட போயிட்டுருக்கு, உங்கள் நபர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் ஒரு நெருடல் இருக்குது அப்படின்னா, இது எந்த மாதிரி சோல் உங்களுக்கான ஒரு சப்போர்ட்டிவான சோலாக, இது லாங் டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியுமா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கான இந்த தேடல்களுக்கான ஒரு ஆன்சர் இங்கே கிடைக்கும். ஓகேவா? ஸோ வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி இது சாமுவேல் ஏஞ்சலோட பிளெஸ்ஸிங்ஸில் எடுக்கிறேன். அவரோட கைடன்ஸ் என்ன வருது என்னன்னு பார்க்கலாம். அவருக்கு ஒரு ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள் கமெண்ட்டில். சரியா? உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் இன்டென்ஷன் இருந்தாலும் உங்களோட ப்ரேயரை கமெண்ட்டில் பதிவிடுங்க செல்லங்களே. சாமுவேல் ஏஞ்சல், இது கலெக்டிவ் ரீடிங்காக தரேன். யாருக்கா ப்ரைவேட் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இந்த கலெக்டிவ் பார்க்குற இந்த நம்மளோட செல்லங்களுக்கு உங்கள் லவ் பாண்டிங் சக்ஸஸ் பண்ணுவீங்களா? உங்கள் நபர் உங்களுக்கு ஒரு லாங் சப்போர்ட் கொடுப்பாரா? ஆன்சர் என்ன கொடுக்குறார் ஏஞ்சல் பார்த்துடலாமா? எல்லாமே வரணுமா? எல்லாமே வரணும் அப்படின்றாரு. அப்படியா? எப்படிப்பா எப்படி? உங்கள் காதல் கைகூடுமா? சக்ஸஸ் பண்ணுவீங்களா? உங்கள் நபர் உங்களுக்கு லாங் சப்போர்ட் கொடுப்பாங்களா? உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் பாண்டிங் தருமா? செல்லங்களே, இது கலெக்டிவில் வருது. ஃபர்ஸ்ட் கார்டில் ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் கார்டு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த பாண்டிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு there is not enough attraction or chemistry to keep this relationship going. நீங்கள் இப்போ விரும்பிகிட்ருக்க அந்த நபருக்கும் உங்களுக்கும் ஒரு சரியான ஒரு என்னென்னா ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை. கெமிஸ்ட்ரி மீன்ஸ் உங்களோட அந்த ஃப்ரீக்குவென்சியும் அவங்களோட ஃப்ரீக்குவென்சியும் அட்ராக்ட் ஆகலைன்னு அர்த்தம். நீங்கள் ஒரு லெவலில் இருப்பீங்க, அவங்க வேற ஒரு லெவலில் இருப்பாங்க. அவங்க லெவலுக்கு உங்களை அப்படியே ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒரு லேபர் லெவலுக்கு உங்களை பார்ப்பாங்க. ஓகேவா? நீங்கள் ஒரு அவங்களுக்கு கீழே, அதாவது அந்தஸ்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களோட தகுதி தராதரம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களெல்லாம் அவங்க கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ஃபீமேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் அப்படி இருப்பாங்க. சில பேர் நீங்கள் மேல் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபீமேல் அந்த மாதிரி ஒரு எனர்ஜியில் இருப்பாங்க. அவங்க ராயலாக இருப்பாங்க, ரொம்ப ஹைஃபைடாக, ஒரு பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலி, ஒரு பெரிய ப்ரொஃபஷ்னலில் இருப்பாங்க. உங்களோட அந்த கிரேடுக்கும் அவங்களோட கிரேடுக்கும் ஒத்தே போகாது. அவங்க அதை உங்களை நீங்கள் அதாவது என்ன சொல்லுவாங்க, இந்த சினிமாவில் தான் அது அடிக்கடி வரும். பண்ணையார் பசங்களை சாதாரண அதாவது ரோட்டில் சாதாரண வேலை பார்க்குறவங்க, பெக்கர்ஸ், இவங்கெல்லாம் லைக் பண்ணுற மாதிரிலாம் அநியாயம் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் காமிப்பாங்க. அந்த மாதிரி அந்த லெவலுக்கு அவங்க அந்த விஷயம் இருக்குது உங்களுக்கும் உங்கள் நபருக்குமான விஷயம்.
ஒரு சாதாரண வேலையில் கூலி வேலை செஞ்சுட்ருப்பான், இல்லை பண்ணையார் வீட்டில் வேலை பார்த்துட்ருப்பான். அவங்க வந்து அந்த பண்ணையார் மகளையோ மகனையோ விரும்புகிற மாதிரி காமிப்பாங்கல்ல, அந்த மாதிரி தெரியுது. அப்படி ஒரு எனர்ஜி. உங்களோட ப்ரொஃபஷ்னல் அவங்களோட ப்ரொஃபஷ்னலுக்கும் ஈக்குவல் கிடையாது. அதே மாதிரி உங்களோட அந்தஸ்து அவங்களோட அந்தஸ்து எல்லாமே, வசதி வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே. ஸோ அது மாதிரி ஒரு இருக்கிற பர்சன் அவங்க. இது ஒன் சைடு லவ் மாதிரி கூட தெரியுது. இப்போது இந்த மாதிரி ஒரு ஒன் சைடு லவ்வில் மாட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா? இவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்யூச்சர் கொடுப்பாங்களா அப்படின்லாம் கேட்டால், கண்டிப்பாக உங்கள் டைம் அது வந்து ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உன் டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படிங்க தான் சொல்கிறாங்க. இந்த கார்டு வழியாக எனக்கு இன்ட்யூஷன் அதான் வருது. நீங்கள் வந்து எட்டாத கணிக்கு வந்து ஆசைப்படுற மாதிரி தெரியுது. ஓகேவா? அதனால் ஒரு ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு. நீங்கள் உங்களோட விருப்பத்தை நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் சும்மா அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு அவங்க பின்னாடி அவங்க நம்மக்கிட்ட பேசுவாங்களா, நம்மக்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்களா, இல்லை நம்ம பண்ணலாமா, இந்த மாதிரி கூட நினச்சிக்கிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆமாண்ணா கமெண்டில் பதிவு செல்லுங்களே. ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்டே உங்களுக்கு இந்த கார்டு தான் கொடுத்துருக்குறாரு. இது ஒரு சில செல்லங்களுக்கு, எல்லாருக்கும் கிடையாது. யாருக்கு நான் சொன்ன விஷயம் சிச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு சிலர் ஃபீமேல் எனர்ஜி உங்களோட இந்த லவ் பாண்டிங் பற்றியும் இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு சில அடிக்ஷனில் நீங்கள் இருக்க மாதிரி தெரியுது. இது வந்து ஏதாவது ஒரு அடிக்ஷன்னா ஆல்கஹாலிக் மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, அது மாதிரி சில மேல் ஆர் ஃபீமேல் 2 பேருக்குமே தெரியுது. ஓகேவா? ஸோ இந்த அடிக்ஷன்லேருந்து வெளில வாங்க. நீங்கள் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் ஒரு சிலர் வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கீங்க. உங்கள் லவர்ஸ் கூட, இல்லைன்னா இப்போ நீங்கள் கணவன் மனைவியாக இருப்பீங்கன்னா உங்கள் கணவர் கூட இங்கே இல்லை. இப்போது மெயில் பார்க்குறீங்கன்னா உங்கள் மனைவி கூட நீங்கள் இல்லை. அவங்களோட பிரிவை உங்களால் தாங்கிக்க முடியல. ஒரு சிலர் அடிக்ஷன் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு நீங்கள் அடிக்ஷனில் இருக்கீங்க. ஒரு சிலர் இந்த ஒன் சைட் லெவலில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி ஒரு அடிக்ஷனில் இருக்கலாம். அவங்க நமக்கு கிடைக்க மாட்டாங்களோ, நம்ம வந்து அவங்கள நினச்சிக்கிட்டு நீங்கள் போய்ட்டு இந்த மாதிரியான சில ஹேபிட் க்ரியேட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சரியா? கைடன்ஸாக தான் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. இந்த மாதிரி அடிக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் உங்களோட நபரை பற்றி ரொம்ப நெகட்டிவான தாட்டை தான் ஓட்டிகிட்ருக்கீங்க. உங்களுக்குள்ளே நடக்கிற நல்ல விஷயங்கள், எவ்வளோ நல்ல விஷயங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நல்ல சப்போர்ட்டிவாக பேசிக்கினது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை அடிக்கடி நினச்சி பாருங்கள். ப்ளேஃபுல்லாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க நினைக்கிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸின் காரணமாக சில பேர் இந்த ஆல்கஹாலிக் எடுக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கொஞ்சம் அடிக்டில் இருக்கீங்க. கொஞ்சம் அதை சரி பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து உங்கள் நபர் வந்து இப்போ உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் அது. உங்களோட பர்சன் உங்கள் மேலே ரொம்ப கனிவு பாசம் எல்லாம் நிறைஞ்சவர். அதனால் உங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இது எனக்கான ஒரு உறவு தானான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான பிளெஸிங்ஸ் தான். ஓகேவா? இது ஒரு சிலருக்கு சொல்கிறாங்க. ஒரு சிலர் நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு லவ் பிரேக்கில் நடந்திருக்கு. ஒன்று ரீயூனியன் கேட்டு பண்ணலாம் ஒரு சிலர் வந்து நியூ லைஃப்காக கேட்டு நியூவாக திருமணத்துக்காக, இல்லைன்னா நியூ ரிலேஷன்ஷிப், இந்த லவ் பாண்டிங் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். 2 கார்டு இருக்குது பின்ன. வெட்டிங் எப்போ இது என்ன ஆகாஷிக் ரெக்கார்டு? இந்த கார்டெல்லாம் சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த கார்டு நான் நினைக்கிறேன் இந்த கார்டு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்கப்பா இந்த கார்டில். சூப்பர். தி சிச்சுவேஷன்ஸ் இன்வால்வ் மேரேஜ். நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்கள் வெயிட் பண்ணது ஒர்த்து தான் உங்களுக்கு. உங்கள் கார்டுக்கு பின்னாடி மேரேஜ், உங்களுக்கான ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. வெட்டிங் செலிப்ரேஷன் இருக்குது. மேரேஜ் சந்தோஷமா?
நீங்கள் ஆனால் சிங்கிள், அதாவது நீங்கள் சிங்கிள் பேரண்ட் அந்த மாதிரி எனக்கு டக்குன்னு வருது இன்ட்யூஷனில். ஒரு ஆல்ரெடி ஒரு பிரேக்கில் தான் இருப்பீங்க. ஒரு திருமண வாழ்க்கையாக இருந்தால் கூட அது ஒரு பிரேக்கில் தான் இருக்கும். லவ் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் 1 or 2 பிரேக்ஸ் பார்த்துட்டு இது ஒரு அடுத்தது ஒரு லைஃப் நல்லபடியாக அமையணும், அதை வந்து மேரேஜில் கொண்டு போகணும், அதுதான் உங்களோட இன்டென்ஷன். அது மாதிரி ஒரு நல்ல அந்த சூழ்நிலையை டிவைன் உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ஒருத்து தான். நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். எஸ், சூப்பர். இந்த கார்டை நான் இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்டில் ஒவ்வொரு வாட்டியும் அந்த ரெக்கார்ட் நம்ம எடுக்கும் பொழுது டிஃப்ரெண்ட் அந்த ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேள்விகளுக்கு நம்மளோட யார் யாருக்கு இது போய் ரெசினேட் ஆகிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டு வருது எனக்கு. இந்த மாதிரி கார்டு இதுவாக ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். வாட் அ பியூட்டிஃபுல் சூப்பர் மெசேஜ். உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள். மிஸ்ஸஸ் ஹேமா அலைஸ் சுமதி ஆறுமுகம், ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர், டாரட் அஸ்ட்ராலஜர், ரைக்கி ஹீலர் அண்ட் லைஃப் கோச். என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான அந்த மேரேஜ் லைஃப் கூடிய விரைவில் நடக்க போது. உங்களுக்கான நபர் உங்ககிட்ட வர போகிறாங்க. சூப்பராக இருக்குல்ல கப்பிள்ஸ்? குட் குட். சிலங்களே ஒரு சிலர் உங்கள் நபர் வந்து உங்களோட இந்த சொந்த வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் வந்து கவனிக்கல, ஒரு வருத்தம் இருக்கும் உங்களுக்கு. ஒரு சிலருக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, அவர் இப்போ நம்மளை நினைக்கிறாங்களா, நம்மளை பற்றி யோசிக்கிறாங்களா, நம்ம வந்து இந்த லவ் பாண்டிங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவோமா, அப்படின்லாம் ஒரு யோசனை உங்களுக்கு இருக்குது. உங்கள் நபர் வந்து இப்போது அவரை வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும். நம்மளை வந்து ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலாக நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்தது யோசிக்கணும். லவ் எல்லாம் அப்புறம்தான், மேரேஜ்லாம் அப்புறம்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அவங்களோட மைண்ட் செட் இருக்குது. அதை நோக்கி தான் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து இந்த ஃபைனான்ஷியல் இஷ்யூ தான் மெயினாக இருக்குது. அதுக்கு தான் அவர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபீமேலாக இருந்தால் உங்கள் மெயிலாக இருந்தால் ஃபீமேல் எடுத்துக்கோங்க, சரியா? ஒரு சில நபர் நீங்கள் கூட அந்த மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு இப்போ வந்து எனக்கு லவ் லைஃப்லாம் இப்போ எனக்கு தேவையில்லை, எனக்கு நான் அதெல்லாம் பற்றி யோசிக்கிற இதெல்லாம் இல்லை, எனக்கு வந்து இப்போ என்ன ஃபைனான்ஷியலாக நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டாலே எனக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ஒரு சிலருக்கு எனக்கு தோணுது, அதனால் சொல்கிறேன். அண்ட் செல்லங்களே, ஒரு சிலர் வந்து இப்போது உங்களுக்கான ஒரு சோல்மேட் கனெக்ஷனில் தான் இருக்கீங்க, ஆனால் நோ கான்டாக்டில் இருக்கீங்க. ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க உங்களுக்கான சோல்மேட் தான். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சின்ன சின்ன வாய்க்கா வரப்பு தகராறு இதை பற்றி தான் அதிகமாக யோசித்து அவங்கள வந்து டிஸ்டன்ஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் அவங்க உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சிலருக்கு. அண்ட் லவ் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். ஒரு சிலர் மக்களே, நீங்கள் வந்து உங்கள் நபருக்காக ரொம்ப இறங்கி போகிறீங்கன்னு நினைக்கிறேன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம். உங்களை முதல்ல நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சில பேர் வந்து கணவருக்காக இல்லைன்னா மனைவிக்காக இல்லை லவ்வருக்காக நீங்கள்
உங்களோட அந்த சுயமரியாதையே விட்டுட்டு அவங்க பின்னாடி வந்து ரொம்ப இறங்கி போகிறீங்க. அவங்க மதிக்கவே மாட்டாங்க. இன்கேஸ் உங்களை அந்த மாதிரி ஹர்ட் பண்ணுறாங்க, உங்களை மதிக்கலை அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க கேட்குறதெல்லாம் அவங்க கேட்குறதுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்து வாலண்ட்ரியாக நீங்கள் போயிட்டு அவங்க முன்னாடி ஏதோ அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் வரா மாதிரி நீங்கள் கேட்காமலே எல்லாம் செஞ்சு கொடுங்க. உங்களை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டும் அங்கே கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட வந்து அமைதியாக நீங்கள் விலகி இருக்கணும். உங்களை நீங்கள் வந்து நான் வந்து நீங்கள் எப்படி உங்களை பார்க்குறீங்களோ அந்த மாதிரி தான் உங்கள் கூட இருக்கவங்க இந்த உலகம் உங்களை பார்க்கும். நீங்கள் உங்களை மரியாதையை நடத்திக்கோங்க. அந்த மரியாதை அவங்கக்கிட்டேருந்து கிடைக்கும். ஏன்னா தன்மானம் என்ன ஒரு உறவாக இருந்தாலும் நம்மளோட ஒரு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப வீக்காக இருக்குது. உங்களை அந்த பர்சன் மதிக்கிறதே கிடையாது. அது கணவன் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் இல்லைன்னா லவ்வர்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு பொருந்தும், எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்ககிட்ட ரொம்ப வாலண்டரியாக போயிட்டு கெஞ்சாதீங்க. அவங்களுக்கு கேட்குறதுக்கு முன்னாடி எதுவுமே செய்யாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். உங்களை சந்தோஷமாக வச்சுக்கோங்க. உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கான மரியாதையை நீங்கள் முதல்ல கொடுங்க. நான் எப்படிப்பட்ட பர்சன், நான் ஏன் இவ்வளோ இறங்கி போகணும், எனக்கு சரியான அந்த இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட், உங்களுக்கான மரியாதை அவங்க கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கு கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கேரக்டர்கிட்டலாம் நீங்கள் எப்படி இருக்கணும்னா, நான் சொல்லித்தர மாதிரி இப்படி ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக உங்களோட விஷயத்தில் உங்களை வந்து நீங்கள் நல்லா ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப்பில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக கூட இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வேலையில் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் பாட்டுக்கு செஞ்சுட்டு நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. உங்கள் ஹெல்த்தை கவனிச்சுக்கோங்க. அவங்கள வந்து சும்மா போய் அவங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு எல்லா வேலையும் கேட்கறதுக்கு முன்னாடியே பண்ணிவிட்டு அதெல்லாம் செய்கிறீங்க. ஏதாவது கூப்பிட்டு கேட்டால் கூட முடியாது. நீங்கள் அவசரமாக உங்களுக்கு ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு தான் செய்ய முடியும். அப்படிங்கிற மாதிரி உங்களோட அதாவது நோ சொல்ல கற்றுக்கோங்க. எஸ்ன்னு எந்த இடத்துல சொல்லணும், நோன்னு எந்த இடத்துல சொல்லணும், கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த வார்த்தையை கொடுக்கணும். எல்லா நேரமும் விழுந்து அடிச்சுக்கிட்டு எப்போ நீ பேசினா போதும், நீ என்கிட்ட ஏதாவது கேட்டால் போதும், நான் உனக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இறங்கியெல்லாம் ஓடாதீங்க. மதிக்க மாட்டாங்க. சரியா? மதிப்பு மரியாதை தானாக, அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வர்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈக்குவலாக மதிக்கணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தேவை. இந்த கார்ட் மூலமா பார்க்கும்போது உங்கள் நபருக்கு உங்களுக்கு அந்த இது கிடையாது. உங்களை அவர் அந்த மாதிரி நடத்தலை, அவங்க அந்த மாதிரி உங்களை நடத்தலை. சரியா? ஓகே, அதனால தான் இவ்வளோ தூரம் சொல்ல வைக்கிறாரு. ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்லா ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில் உங்களோட வேலையில் ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பேசுவாங்க. அவங்க உங்ககிட்ட கொஞ்சம் சரி இவங்க என்ன ரொம்ப கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம பேசி தான் பார்ப்போம், நம்ம கேட்டால் இவங்ககிட்டேருந்து நமக்கான உதவி எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க, நம்ம இவங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. வரும்போது கூட உங்களை யூஸ் பண்ணுறாங்களா, உங்கள்கிட்ட வந்து என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்க, அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்து உங்களுக்கு அந்த மரியாதை அந்த இதெல்லாம் வணக்கமாக அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுங்கள். இல்லையா அவங்க வழியில் உன் வழி நீ பாரு, என் வழியை நான் பார்க்குறேங்க, என்னால் இதுதான் முடியும், இதுதான் நான் செய்வேன், எனக்கு இதுதான் விருப்பம். உங்கள் விருப்பத்தை கூட சொல்லுங்கள். எனக்கு இதுதான்ப்பா பிடிச்சிருக்கு, நான் இதுதான்ப்பா செய்வேன். எல்லா நேரத்துலையுமே எல்லா விஷயத்தையும் நான் நீங்கள் வந்து மொத்தமாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியம் கிடையாது. உங்களுக்கு அந்த மாதிரி அங்கே நடக்குதா? அவங்க பண்ணுறாங்களா? உங்களை யூஸ் பண்ணுறதுக்கு வராங்கன்றது உங்களுக்கே தெரியும். நான் இவ்வளோ தூரம் சொல்லித்தரேன், அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா? சரி செல்லங்களே, இப்போ நம்ம வந்து அடுத்தது என்ன மெசேஜ் 9 கோர்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ட்ரஸ்ட் இல்லாமல் இருக்க மாதிரி தெரியுது. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் போட்டுட்ருக்கீங்க. ஃபெய்த் இல்லை. நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட ஃபெய்த்தோடு நீங்கள் வந்து இருக்கும் பொழுது உங்களோட ப்ரேயர் கேட்கப்படும். அது உங்களுக்கான ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான சந்தோஷமான வாழ்க்கையை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். will bring you romance life. Okay, about your love life, stay optimistic. இப்போ வந்து ரொம்ப வீக்காக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நெகட்டிவாக லோயர் எனர்ஜியில் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து நோ காண்டாக்டில் இருக்கலாம், இல்லைனா சிங்கிள் பர்சனாக இருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ வந்து லவ் லைஃப்லேயும் இல்லை. ஒரு சிலர்
திருமண வாழ்க்கையிலும் இல்லை, திருமண வாழ்க்கையில் இருந்திருந்தால் கூட அது பிரேக்கில் தான் இருக்கும் ஒரு சிலருக்கு. இப்போ உங்கள் வந்து ஃப்ரீ யுவர் செல்ஃப், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் டைம். சில பேர் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் நபர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நினைக்கிறாங்களா, அவங்களுக்கு நம்ம நினப்பு இருக்கா, அதெல்லாம் யோசிச்சுட்ருக்கீங்களா? நீங்கள் யோசித்து உங்கள் எனர்ஜியை ட்ரை பண்ணிகிட்ருக்காதீங்க, உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாரு ஏஞ்சல். ஓகேவா? சில பேர் நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் லவ் லைஃப் நமக்கு செட் ஆகலை, மேரேஜ் லைஃப் செட் ஆகலை, இப்படியே தான் இருக்குமா நம்ம லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு அதாவது எல்லா தகுதியும் இருக்குது. நீங்கள் அன்பானவங்க தான், உங்களுக்கான நபர் உங்ககிட்ட வருவாங்க. ஆனால் உங்ககிட்ட இருக்க அந்த லேகிங் என்னங்கிறத நான் ஏஞ்சல் சொன்ன இந்த விஷயங்கள் என் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாங்களே, இந்த விஷயத்த சரி பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வேணும், ஹீலிங் சர்வீஸ் வேணும், இதெல்லாம் நினச்சிங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் வாங்க, கிளியர் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.